சிறகடிக்க ஆசை சீரியல் நேத்தைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்கில் ரோஹிணி அவங்க ஃப்ரெண்டு கூட பேசிகிட்ருக்காங்க. அப்போ வந்து கரெக்டாக சிட்டி வந்து கால் பண்ணி அமௌண்ட் இன்னும் ரெடி ஆகலையாங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க, ரெடி பண்ணிடுறேன், ரெடி பண்ணிவிட்டு கொடுக்கங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ரோஹிணி அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட எப்படி போய் இங்கே மாட்டிக்கிட்டேன்னு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு சீனில் மீனா வந்து அவங்க ஃபேமிலி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு பார்வதியை பார்க்குறதுக்கு போகிறாங்க. அப்போ வந்து பார்வதி பணம் எல்லாம் வச்சுட்டு அந்த பையை எடுத்துகிட்டு வராங்க. இவங்கள பார்த்த உடனே வீட்டுக்குள்ளே வச்சுட்டு எதுவும் தெரியாதது மாதிரி கோபமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. அப்போது சத்யாவோட அம்மா சத்யா கிட்ட செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சத்யாவும் விஜயாட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் விஜயா எப்பவும் போல் மன்னிப்பு கொடுக்காம ரொம்ப பிஹேவ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் முத்து மீனாவோட ஃபேமிலி எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு விஜயாட்ட நீங்களும் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். அதுக்கு விஜயா நான் வர முடியாது அப்படின்னு ரொம்ப திமிராக பேசிகிட்டு இருக்காங்க. உடனே முத்து அப்பா ஊருக்கு கிளம்பிட்டாரு, அவரோட ஃப்ரெண்டு மனைவியும் இப்படி தான் அவரை விட்டுட்டு கோவப்பட்டு தனியாக இருந்தாங்களாம். அவர் எவ்வளோ சமாதானம் செஞ்சும் அவங்க திரும்பவும் வீட்டுக்கு வரலையாம். அதனால கடைசியில் அவர் டைவர்ஸ் பண்ணிட்டாரு. அப்பாவுக்கும் அந்த எண்ணம் வந்துருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே போகிறாங்க. இதனால் விஜயா வந்து முத்து போனதும் பார்வதிக்கு கிட்ட தன்னுடைய வாழ்க்கையை நினச்சி புலம்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி. ஏன் புருஷனை என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட கேட்டுட்டே சரி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிளம்பி போகிறாங்க. அடுத்தது விஜயா வீட்டுக்கு வந்ததும் உள்ளே வராதிங்க, இங்கே நில்லுங்க அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிவிட்டு மீனா கிட்ட ஆரத்தி எடுத்து விஜயாவை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. இதை பார்க்குற எல்லாருக்குமே கடுப்பாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா மீனா எவ்வளோ அவமானப்பட்டாலும் திருந்தாமல் இப்படி நடந்துக்கிறாங்களே அப்படிங்கிறது எல்லாருக்கும் மனசுலேயும் வரக்கூடிய ஒரு கேள்வியாக தான் இருக்கும். அடுத்தது அண்ணாமலை நான் சொல்லி கேட்காத நீ சத்யா கேஸை எப்படி வாபஸ் வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீனாவோட மொத்த குடும்பம் வந்து மன்னிப்பு கேட்டாங்க, அதனால தான் மனம் மாறினுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ரவி நீங்கள் அதுக்கு முன்னாடியே கேஸை வாபஸ் வாங்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அப்பா சொன்னதை யோசித்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டை மாற்றி விடுறாங்க விஜயா. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த ரோஹிணி மீண்டும் இப்படி வந்துட்டிங்களே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்படியே வந்து இன்றைக்கான எபிசோடு முடியுது. அடுத்தது அடுத்த நாளுக்கான ப்ரொமோவை காமிக்கிறாங்க. அந்த ப்ரொமோவில் ரோஹிணி வந்து விஜயா ஃப்ரெண்டு பார்வதிக்கு ஹெட் மசாஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஹெட் மசாஜ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எப்படி அத்தை கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு உடனே அவளாக எங்கே வாங்கினா, பணம் கொடுத்ததுனால பணத்துக்காக தான் வாபஸ் வாங்கினாங்கன்ற மாதிரி உண்மையை வந்து பார்வதி உளறிடுறாங்க. இப்படி ரோஹிணி வந்து நடந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரி காட்டிட்டு முடிக்கிறாங்க. அடுத்தது ரோஹிணி இந்த விஷயத்தை வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களெல்லாம் இதுக்கு அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம். மறக்காமல் இந்த மாதிரி சிறகடிக்க ஆசை சீரியல் ரிவ்யூ வந்து டெய்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.